செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்டத்தின் 32ஆம் நாள் அகழ்வு பணிகள் யாழ்ப்பாணம் நீதவான் எஸ் லெனின்குமாரின் முன்னிலையில் இன்று நடைபெற்றது. இன்று மொத்தமாக 409 மனித எச்சங்கள் அகலப்பட்டிருக்கின்றன. அதோடு பிற பொருட்களாக 3 பொருட்கள் எடுக்கப்பட்டன. ஒரு இரும்பு வடிவிலான பெரிய வட்ட வடிவான ஒரு பொருள் ஒன்று இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஆய்வின் பிற்பாடுதான் அது சம்பந்தமாக கூறக்கூடியதாக இருக்கும். ஆணிகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன பிற பொருட்களில். அத்தோடு கருப்பு நிறத்திலான பாசி மணிகளும் பிற பொருட்களாக எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 3ஆம் கட்டத்திற்கு ஒரு இடைவெளி விட்டு மீண்டும் இந்த அகழ்வு பணி ஜூலை மாதம் 15ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இன்றைக்கு 19 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதனிடையே இன்றைய சபை அமர்விலும் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. அதற்குரிய நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கும் அதை மேலும் வலுவுள்ளதாக மாற்றுவதற்கும் பல்வேறுபட்ட பகுதிகளிலே இந்த புதைக்கப்பட்ட மனித உடலங்களை அடையாளம் காணுவதற்குமான நடவடிக்கைகளை துரித கதையிலும் உறுதியான முறையிலும் எடுக்கப்பட வேண்டும். உறுதியான முடிவெடுத்து தனது நடுநிலைமை தன்மையையும் நீதித்தன்மையையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தற்போது செம்மணி மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்டு இந்த அரசின் காலத்தில் மீண்டும் அகழ்வாய் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக பன்னாட்டு விசாரணைகள் முன்னிலையில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் தனது மனைவி மூலம் ஜனாதிபதிக்கு சோமரத்ன ராஜபக்ச கடிதம் ஒன்றினை எழுதியிருந்தார். இந்த நிலையில் கடந்த வாரம் செம்மணிக்கு வருகை தந்த நீதியமைச்சர் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கினால்தான் உண்மைகளை வெளிப்படுத்துவதாக சோமரத்ன ராஜபக்ச கூறுவதாக தெரிவித்துள்ளார். ஆகவே இது விடயத்தில் கூடிய கவனம் எடுத்து இந்த உண்மை தன்மையை வெளிக்கொணர வேண்டும் என இந்த சபையை நான் கேட்டுக்கொள்கின்றேன்.